விருதுநகர் மாவட்டம் எதிர்கோட்டை பகுதியில் உள்ள அம்மா உடற்பயிற்சி கூடம் சிதிலமடைந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென தனித்தனியே சுகாதார வளாக வசதியுடன் கட்டப்பட்ட அம்மா உடற்பயிற்சி கூடம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பராமரிப்பின்றி முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் சமூக விரோதிகள் மது அருந்தும் கூடாரமாக மாறிவிட்ட உடற்பயிற்சி கூடத்தை நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென பலரும் வலியுறுத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மணல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை ஒப்படைக்க மறுத்து மணல் கடத்தலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். உடையாப்பட்டியில் உள்ள ஆவுடையார் முருகன் கோவில் முன்பு சட்டவிரோதமாக மணல் அள்ளிய திமுக ஒன்றிய செயலாளர் SIS ஆரோக்கியசாமியிடமிருந்து மணல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. இந்த நிலையில் வாகனங்களை ஒப்படைக்காமல் சமூக வலைதளத்தில் பொய்யான தகவலை வெளியிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். திறனற்ற திமுகவினர் நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காமல் அராஜக போக்கில் நடந்து கொள்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு மேம்பாலத்தின் கீழ் சாலையோரம் உள்ள குடிநீர் குழாயில் திடீரென விரிசல் ஏற்பட்டு குடிநீர் சாலையில் ஓடியது. இதுகுறித்து பொதுமக்கள் தகவல் அளித்தும் அதிகாரிகளின் தாமதத்தால் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் சாலையில் வீணாக ஓடியது. இதனால் அப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை பாரிமுனையில் வீடு கட்டித் தருவதாக கூறி ஏமாற்றிய திறனற்ற திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரிமுனை டேவிட்சன் தெருவில் சாலையோரம் வசித்து வந்த குடும்பங்களுக்கு வீடு கட்டித் தருவதாக திமுக வாக்குறுதி அளித்த நிலையில் அதை இதுவரை நிறைவேற்றவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திறனற்ற திமுக அரசை கண்டித்து பாரிமுனை பிரகாசம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு ஓட்டுக்காக வாக்குறுதிகளை அளித்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் ஏமாற்றுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் முன் போலீஸ் சாமியார்கள் போதையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு ரகளையில் ஈடுபட்டதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அண்ணாமலையார் கோவில் முன் பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது யாசகம் வாங்குவது தொடர்பாக 2 போலீஸ் சாமியார்கள் போதையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு ரகளையில் ஈடுபட்டனர். மேலும் இந்த சண்டையை தடுக்க முயன்ற பொதுமக்களை போலீஸ் சாமியார் ஒருவர் கத்தியை காட்டி மிரட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் அண்ணாமலையார் கோவிலில் போலீசார் பாதுகாப்பில் இல்லாததாலேயே இதுபோன்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் பூண்டியில் உள்ள வெள்ளியங்கிரி மலைப்பாதையை சீரமைக்கவும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வெள்ளியங்கிரி மலையேற்றத்திற்கு பக்தர்களுக்கு தற்போது அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மலைப்பாதைகளும் ஆங்காங்கே படிகளும் சிதிலமடைந்து கிடப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மலையேற்றத்தின் போது எந்தவொரு அடிப்படை வசதிகளும் இருப்பதில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே திறனற்ற திமுக அரசின் அறநிலையத்துறை அலட்சியத்துடன் செயல்படாமல் மலைப்பாதையை சீரமைத்து தர வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வெள்ளியங்கிரி மலைக்கு வரும் பாதை அமைப்பு மிகவும் கடினமாகவும் மிகவும் சிதிலமடைந்து கிடக்கிறது. இதை பக்தர்கள் இதை ஆண்டவனை தரிசிக்க வேண்டிய என்ற ஆவலால் இந்த சிரமத்தை பாராமல் வந்து செல்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் மெய்யூரில் இலவச வீட்டுமனை பட்டாவில் வீடு கட்டி வாழ்ந்து வரும் கூலி தொழிலாளியின் வீட்டை போலீஸ் பாதுகாப்புடன் திமுக நிர்வாகி இடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மெய்யூர் கிராமத்தை சேர்ந்த செல்வி என்பவர் பல வருடங்களுக்கு முன் அரசு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டா இடத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் திருவண்ணாமலை திமுக ஒன்றிய செயலாளர் மெய்யூர் சந்திரன் மற்றும் சக்கரவர்த்தி ஆகியோர் அதிகாரிகளின் உதவியுடன் பொய் குற்றச்சாட்டில் செல்வியின் வீட்டில் இருந்த பொருட்களை வெளியே வீசிவிட்டு அவரது வீட்டை இடித்துள்ளனர். விடியாத திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து அப்பாவிகளின் சொத்துக்களை திமுகவினர் அடித்து பிடுங்குவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பாடாவரம் அருகே சிதிலமடைந்துள்ள சாலையால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திடீர் நகர் பகுதியில் இருந்து மாலைமேடு வரை செல்லும் சாலை சிதிலமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதுடன் ஜல்லிக்கற்கள் வெளியே தெரிவதால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக அரசு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் புதிய சாலை அமைத்து தர நடவடிக்கை எடுக்கவும் வேண்டுகோள் விடுத்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சிக்குட்பட்ட பட்டாணியப்பா பிரதான சாலையில் கழிவுநீர் கால்வாயில் இருந்து கழிவுநீர் வெளியேறுவதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பட்டாணியப்பா தர்கா செல்லும் சாலையில் கழிவுநீர் சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலையில் வழிந்தோடுவதாகவும் இதனால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலுக்கு வந்து நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் பக்கத்தில் மதரசா இருக்குது. பிள்ளைங்க அதிகமாக போகிறாங்க. இந்த கால்வாய் உடஞ்சி பல வருஷமாக ஓடி அடிக்குது. ஒரு நாள் 2 நாள் இல்லை. இது பல முறை பல இயக்கங்களும் பல அமைப்புகளும் தன்னார்வ தொண்டர்கள் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. இது ஓடுனா எப்படி ஓடுனா இந்த ரோடு மட்டும் இல்லாமல் சந்து ரோடு இது எல்லாமே நிறைஞ்சு போயிடுது. மக்கள் நடக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க. பெரியவங்க போகிறாங்க, நோயாளிங்க போகிறாங்க, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கு நோயாளிகள் போகிறாங்க, எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது மாதிரி எந்த அக்கறையும் நகராட்சிக்கும் இந்த மாதிரி எந்த அக்கறையுமே கிடையாது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் உள்ள ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவையொட்டி 6 அடுக்கிலான தங்க கவசம் பதிக்கப்பட்டு பிரம்மாண்ட யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதையடுத்து வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் தங்க விமானத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அருகே ஸ்ரீ மகா காலநாத சுவாமி சிவாலயத்தின் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கடந்த 2ஆம் தேதியிலிருந்து 8 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. இதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாகதி பூஜையுடன் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் வேத மந்திரங்களுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு கோபுர விமான கலசங்களுக்கு தீபாராதனையுடன் மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்தும் காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதிய லாரி வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியதாக புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. நாமக்கல்லைச் சேர்ந்த லாரி புரோக்கரான சந்திரசேகர் சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த ஹபீப் என்பவரிடம் லாரி வாங்கி தருவதாக கூறி 11,20,000 பெற்று ஏமாற்றியுள்ளார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என துணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். விடியாத திமுக ஆட்சியில் பொதுமக்கள் அளிக்கும் புகார்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகே தேவனாம்பாளையத்தில் தெருநாய்கள் கடித்து குதறியதில் 11 ஆடுகள் உயிரிழந்தன. தேவனாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவரின் பட்டிக்குள் புகுந்த தெருநாய்கள் ஆடுகளை கடித்து குதறியதில் 11 ஆடுகள் உயிரிழந்த நிலையில் 8 ஆடுகள் காயமடைந்தன. தெருநாய்களை தடுப்பூசி போட்டு காப்பகங்களில் பராமரிக்க வேண்டும் எனவும் தெருநாய் கடித்தால் மாநில அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் கூறியும் இதை திறனற்ற திமுக அரசு பின்பற்றாமல் வெறும் நிதியை மட்டும் ஒதுக்கி குழு அமைத்துவிட்டு கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.